லெப்டினன்ட் கிரண் ஷெகாவத் ராஜஸ்தான் மாநிலம் ஜூன்ஜூன் மாவட்டத்தில் உள்ள செக்பர் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவர் 1988ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி மும்பையில் கடற்படை குடும்பத்தில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே கல்வியில் நல்லா படித்து இளங்கலை அறிவியல் பட்டமும் பெற்றிருக்கிறாரு. 2010ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள எலிமலாவில் இந்திய கடற்படை அகாடமியில் சேருவதற்கு முன்பு ஒரு தனியார் வங்கியில் பணியாற்றியிருக்கிறாரு. பிறகு முதல் பணியாக கைட்ஸ் என்று அழைக்கப்படும் INAS 311வது படைப்பிரிவில் சேர்ந்தார். இதில் ஒரு மிஷின் கண்ட்ரோலராக பணியாற்றினார். 2013ஆம் ஆண்டு திருமணமும் முடிச்சிருக்கிறாரு. INS தேகாவில் பயனுள்ள பதவியாளத்துக்கு அப்புறம் இந்திய கடற்படையில் 310வது INASல சேர்ந்தார். இந்த பிரிவு கோப்ராஸ் என்று செல்ல பெயர் பெற்ற ஒரு முதன்மையான IW படைப்பிரிவாக இருக்குது. 2015ஆம் ஆண்டு இவர் கோவாவிற்கு மாற்றப்பட்டார். குறுகிய காலத்தில் அவர் மிகவும் கவனம் செலுத்தும் மற்றும் ஒழுக்கமான அதிகாரியாக வளர்ந்தார். 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கமாண்டர் நிக்கில் ஜோஷி, லெப்டினன்ட் கிரண் ஆகியோரோட பார்வையாளராக மற்றொரு பணியை மேற்கொண்டாங்க. இந்த குழு கடல் எல்லைகளில் மீறும் கப்பலை கண்காணிப்பதற்காக நிறுத்தப்பட்டாங்க. இந்த குழு ஒரு டோர்னியர் விமானம் மூலம் கண்காணிப்பு பணியை முடித்துவிட்டு திரும்ப கோவாவில் உள்ள தளத்திற்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விமானம் திடீர்னு இடையில மாயமானது. இதில் கடற்படையும் விமானப்படையும் சேர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவா கடற்கரை பகுதியில் தேடினாங்க. முதல்ல இந்த விமானம் இரவு 10 மணிக்கு விபத்துக்குள்ளாயிருக்கிறத உறுதி செஞ்சாங்க. பிறகு தீவிரமாக தேடுதல்ல ஆரம்பித்தாங்க. விபத்து நடந்த 2 நாட்களுக்கு பிறகு இவங்களை மீட்டாங்க. இந்த விபத்தில் இவர் வீரமரணம் அடைஞ்சார். இந்திய கடற்படையில் இறந்த முதல் கடற்படை பெண் அதிகாரியாக கிரண் ஷெகாவத் ஆவார். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.